ஹாய் டியர்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் மார்னிங் விட்டமின் சி ஒரு ஒரு பூஸ்டர் நான் குடிக்கிறேன். இது ரொம்பவே புளிப்பாக இருக்குது. அதான் என்னோடய ரியாக்ஷன் அப்படி இருக்குது. அதுக்காக தான் என்னுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் மறுபடியும் அலர்ஜி வந்த மாதிரி ஆகிடுச்சு. என்னன்னு தெரியலை. நானும் டேப்லெட் போட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரியாவுக்கு ஆனுவல் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். என் ஃபேஸில் அந்த அடிபட்டது, அந்த கொப்பளம் அடிபட்டுச்சுல, அது அப்படியே தழும்பாக அப்படியே இருக்குது. பட் ரியா ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரிஷிகா ரெடி பண்ணிட்டோம். அவள் லுக் இதுதான் சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ரியாவுக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு. நானும் என்னோடய சிஸ்டரும் மாற்றி மாற்றி ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அவங்கள அமுச்சிட்டு பின்னாடியே நாங்கள் ரெடியாகி போகிறோம். நான் ஒரு பிளாக் கலர் வேர் பண்ணியிருந்தேன். அவளும் பிளாக் கலர் தான் வேர் பண்ணிகிட்டு இருந்தா. ரெடி பண்ணிவிட்டு கிளம்பிட்டு ஒரு வழியாக டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு 5:45 இருக்கும். நானும் அம்மா சிஸ்டர் எல்லாம் கிளம்பிட்டோம். ஆட்டோவில் தான் கிளம்புனோம். அங்கே போயிட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க. வந்தோடனே பார்த்திங்கன்னா ஸ்டால் ஒரு பக்கம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கேக்கு, அப்புறமா அந்த சிமிலி, கஞ்சி, உளுந்து கஞ்சி, அப்புறமா அந்த சுழியம், பச்சை பயிறு உருண்டை எல்லாமே இருக்குது. பிரியாணி, பானிபூரி எல்லாமே. சீஃப் கெஸ்ட் பிரவீன் சுல்தான் அவங்க மேடம் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ட்ரன்ஸில் அவங்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், ஃபோனில் பேசுகிற மாதிரி நேர்லேயும் ஃபோன்லேயும் ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. அவங்க பேசுகிறது அப்படியே எப்படி நம்ம ஷார்ட்ஸ் யூடியூப்பில் அந்த மாதிரி பார்க்குறோமோ அதே ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. செம்மையாக பேசிகிட்டே இருந்தாங்க. டைம் போனதே தெரியல அவங்க பேசுனது. அதுக்கப்புறமா ரியா, ரிஷிகா எல்லாமே டான்ஸ் ஆடிட்டாங்க. ரொம்ப 10:30 ஆகிடுச்சு டைமு. ஆடி முடிச்சுட்டு இங்கே கொஞ்ச நேரம் விளாட்னாங்க. நான் டான்ஸ் கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ரியா ஹைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி நிற்க வச்சுட்டாங்க. அவங்க மேம் சொல்லிட்டாங்க, ரியா தான் சூப்பராக ஆடிட்டு இருக்கா அப்படின்ட்டு. பட் என்ன மேம் பண்ணுறது, ஹைட்டாக இருக்கா அப்படின்ட்டு. உங்களுக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கா, பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அவங்க சின்ன கிளிப்பிங் தான் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதில். ஆனால் இது சொர்க்கமே என்றாலும் அந்த சாங் தான் ஆடினாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க பாவம் ரெடி ஆகிட்டு 10:30 வரைக்கும் ஒரே ரூமில் உக்காந்துட்டு இருந்தாங்க. ஆடி முடிச்சிட்டோடனே நான் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு 11:30 ஆகிடுச்சு. நாங்கள் 12 ஆகிடுச்சு தூங்குறதுக்கு. எல்லாருமே டயர்டாகிட்டோம். ரிஷிகாவும் சூப்பராக ஆடினாங்க. அது கிளிப்பிங் போட்டுன்னா வீடியோ லென்த்தாக போகணுன்ட்டு ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். அவளுக்கு ரெயின்போ டான்ஸ் மாதிரி செம்மையாக இருந்துச்சு. அப்போ தான் ஒரு 5 டேஸ் டான்ஸ்க்கு அப்புறம் அவளுடைய டான்ஸ் ஆடிட்டாங்க. அப்புறம் ரியா ஆடினாங்க. ரியா தான் டான்ஸ் ரொம்ப லாஸ்ட்டு. ஏன்னா ஒரு டான்ஸு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே ஆடிட்டே இருந்தாங்க. குழந்தைங்க ரொம்ப டயர்டாகிட்டாங்க. நானும் சைட் பை பாப்கார்ன் அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டே இருந்தேன். 25 ருபீஸ் பாப்கார்ன் ஒன்று. அதே ஒரு 4 டைம்ஸ் கேட்டாங்க பாப்பா. ரிஷிகா தான் அது ரொம்ப அடிக்ட் ஆகிட்டா. சரி, ஆசைப்பட்டது வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கேட்டது வாங்கி கொடுத்துட்டே இருந்தேன். போய் டச்சப் பண்ணிகிட்டே இருந்தோம். நாங்கள் கிளாஸ் ரூமில் போயிட்டு டச்சப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் ரியா ஆனுவல் டே. தேங்க்யூ.